ஹே கைஸ், நான் தான் உங்கள் கேம் வச்சு இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்? மைன்கிராஃப்ட் பாக்கெட் எடிஷன் 19 கைஸ். அதாவது இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம், சுகர் கேன் அண்டு பேம்பு ஃபார்ம் பண்ண போகிறோம். நம்ம சும்மா இல்லை, ஆட்டோமேட்டிக்காக. அதுக்கு இப்போ நம்ம என்னென்ன தேவைன்னா நான் வரிசையாக காமிக்கிறேன். ஸோ இப்போ வரைக்கும் வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் அந்த ஓரத்தில் இருக்கும், அது சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் தட்டி சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன்னா ஃபஸ்ட்டு 100 அடித்தா ஒரு 2 ஸ்பெஷல் வீடியோ யோசிச்சு வச்சுருக்கேன். கொஞ்சம் அதுக்கு நீங்கள் போடுறதுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் கைஸ். அது போக புதுசாக யாராவது பார்க்குறீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த வீடியோலாம் கண்டினியூ பண்ணிங்கன்னா ப்ளேலிஸ்ட் போட்டு வச்சுருக்கேன். ப்ளேலிஸ்ட்டில் போய் எல்லா பார்ட்டையும் பாருங்கள். இப்போ நம்மளுக்கு தேவையானது அப்சர்வரும் பிஸ்டனும் தேவைப்படும். இருங்க, நான் மொத்தமாக எடுத்துகிட்டு தேவையான பொருள்லாம் எடுத்துகிட்டு அந்த கிராஃப்டிங் டேபிளில் செய்யும் போதே காமிக்கிறேன். ஏன்னா நான் அதை எடுத்துக்கிட்டு இருக்கேன், அதனால் குழப்பம். இருங்க, நான் மொத்தமாக எடுத்துகிட்டு அந்த பிஸ்டன் செய்யும்போது காமிக்கிறேன். எடுத்துட்டேங்க இந்த பிஸ்டனு. இது முதல்ல ஒரு 6 செஞ்சு வச்சுக்கிறேன். ஏன்னா இது இப்போ சுகர் கேனுக்கு, இது ஒரு சுகர் கேனுக்கு இது அப்சர்வர் தேவைப்படும். எங்கடா அப்சர்வர் தேட முடியாது, டைப் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓபி அந்த ஐயோ என்ன டைப் பண்ணிட்டேன், பி இந்த இருக்குது. இது ஒரு 6 வேணும். 1 2 3 4 5 6 அவ்வளோதான். இந்த 6 இந்த ஒரு பிஸ்டன் ஒரு 6 கரெக்டாக தான் இருக்குது. இப்போ நம்ம எங்கே விறுவிறுன்னு கிளம்ப வேண்டியதுதான். வேறு எதாவது தேவைப்படும். இந்த செஸ்ட் எடுத்து ஹாப்பர் ஒன்று செஞ்சு வச்சுக்கோம். எங்கேயோ பார்த்தேன், இங்கே கீழே இருக்கும். ஒன்று செஞ்சு வச்சுக்கோ. செய்யி போதும், செஞ்சாச்சு. இப்போ போயிட்டு தேவையான பொருளை வச்சு செய்வோம். ஐயோ எல்லாம் எடுத்து சுகர் கேன் எடுக்க மாட்டேன். சரிங்க, சைடில் நம்ம வீட்டுக்கிட்டே இருக்கலாம், அதை பிடிங்கிட்டு போயிடும். போடுங்கம்மா, இது வேணாமா? வேறு என்ன? போயிட்டு பிடிங்கிட்டே போவோம். சைட்லேயே இருக்கலாம். உள்ளே இந்த இதுக்கு பெட்டியில் எடுத்துக்கிட்டு இருந்தா வரிசையாக தான் பிடுங்க வேண்டியதான். எங்கே 1 2 2 4 6 கரெக்டாக அதுதான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். எங்கே பார்ப்போம். ஆமாம், கரெக்டாக 6 இருக்குது. 6 வைக்கணும்னு நினச்சேன், 6 வந்துருச்சு. எங்கே இப்போ அங்கிட்டு வைப்போம், நீட்டாக ஒரு இடத்துல வைக்கணும். அங்கிட்டு நம்ம சின்னதாக முதல்ல டெம்பரரி ரோஸ் கட்டணும் பாருங்க, அதுக்கிட்ட போய் வைப்போமா? ஏன்னா அதுதான் கரெக்டாக இருக்கும். அங்கே போயிட்டு அதில் வச்சோம்னா நம்ம அங்கே வீட்டுக்கிட்டே இருக்கும். இங்கிட்டு போயிட்டு வைப்போம். கைஸ், உங்களுக்கு வேறு ஏதாவது தெரிஞ்சால் கண்டென்ட் சொல்லுங்கள் கைஸ். கன்ஃபார்மாக நீங்கள் சொல்கிற வச்சு தான் நான் அடுத்து போடணும். நீங்கள் எதுவும் சொல்லாமல் இருக்கீங்க. ஆமாம், இப்போ இந்த இடத்துல இது எல்லாத்தையும் நான் க்ளீன் பண்ணிடுறேன் கைஸ். இந்த ஃபென்ஸ் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஆமாம், இருங்க கைஸ். இந்த வெற்றிகரமாக எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிட்டேன். இந்த ஃபென்ஸ் எதுக்கு போட்டேன்னு அதுக்கு என் வீடியோவில் பார்த்தவங்களுக்கு தெரியும். ஆமாம், இங்கே வதன்னு பிடிச்சி வச்சுருந்தேன் வில்லேஜஸுங்களை. அதுக்காக இங்கே ஃபென்ஸ் போட்டு வச்சுருந்தேன். இருங்க, இந்த தண்ணி பக்கெட் தண்ணியில் பிடிச்சிக்கோ, எல்லாத்தையும் பிடிச்சி வச்சுக்குவோம், யூஸ் ஆகும். இப்போ இங்கே தண்ணியை பிடிச்சி வச்சாச்சு. இப்போ இங்கே எனக்குள்ளே குழியை தோண்டணும். இந்த போட் எடுத்துக்குவோம். இப்போ இங்கே எனக்குள்ளே எத்தனை 8 பிளாக்கோ 7 பிளாக்கோ தோண்டணும். இருங்க, பார்த்தேன்னா தெரியும். வரிசையாக தோண்டுவோம். 1 2 3 4 5 6 7 உடச்சி வச்சுருக்கேன். 7 கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். எங்கே தண்ணியை ஊற்றி பார்ப்போம், எஜ்ஜில் வந்து நிற்கிதான்னு. என்ன உள்ளே கவர் பண்ணுதா? இப்போ 8வது பிளாக் உடைக்கணுமோ? என்ன 8 உடைச்சால் 9 பிளாக் உடைக்கணுமா? சரி, இங்கே எனக்குள்ளே இப்போ நான் செஸ்ட்டு போட்டு ஹாப்பர் போட்டு கனெக்ட் பண்ணணும். இருங்க, எங்கே சுகர் கேனை மூலம் நட்டுருவோம். இந்த 6 சுகர் கேன் இருக்குது. 6 தான் நட்டு வச்சுக்கோங்க. 1 2 3 இது இப்போ சும்மா பேசிக்காக தான் கைஸ். இதுக்கு அடுத்து போக இது எல்லாத்தையும் அப்கிரேட் பண்ணிடுவேன். அயன் ஃபார்மையுமே அடுத்து நான் 2 லேயர் இல்லை 3 லேயர் போட்டுருவேன். அடுத்து நான் கொஞ்சம் போக வீடியோஸில் இது இப்போ 6 லேயர் போட்டாச்சு. இப்போ இதை ஃபுல்லாக நான் கவர் பண்ணி ஆகணும். சும்மா இப்போ நார்மலாக கவர் பண்ணிக்கிறேன். இதுக்கு அடுத்து போக கவர் பண்ணிடுறேன். இருங்க, இப்போ இங்கே வரைக்கும் இப்படி வச்சுக்கோ. இதுவும் ஒன்றும் உடஞ்சி தெரிய மாட்டேங்குது. இப்போ இங்கே எனக்குள்ளே ஒரு குழியை தோண்டுவோமா? குழியை கரெக்டாக தோண்டு. என்னடா லேக் ஆகுது? அச்சாச்சு. இப்போ அங்கிட்டு போய் குழியை தோண்டி ஹாப்பர் வைக்க வேண்டியது. இந்த ஹாப்பர் வச்சா தான் உள்ளே பொருள் கனெக்ட் ஆகும், இல்லைன்னா கனெக்ட் ஆகாது. அது வேறு சங்கட்டம். இப்போ இங்கே இது வச்சாச்சு. இதுக்கு அடுத்து இதை அப்படியே கொஞ்சம் ஹைட் ஏற்றிட வேண்டியதான். இருங்க, நான் ஹைட் ஏற்றி எல்லாம் இந்த வச்சு காமிக்கவா? ஆமாம், இருங்க காமிக்கிறேன், ஒரு நிமிஷம். நான் இப்போ இதையே காமிக்க மாட்டேன். இங்கே ஸ்டோன் வச்சு இங்கே பிஸ்டன் வேறு வைக்கணும், அதே உங்களுக்கு காமிக்கலை. இப்படி இங்கே எனக்குள்ளே இதை வச்சு ஃபுல்லாக முடிச்சு விட்டுறேன்.
நான் உங்களுக்கு அதே காமிக்காமல் பறந்தாப்பில் போய்கிட்டு இருக்கேன். இந்தா இப்போ இங்கே எனக்குள்ள ஸ்டோன் வச்சாச்சா, இப்போ பிஸ்டன் வைக்கிறதுக்கு அங்கிட்டு தாவிக்குவோமா? தாவுடா, ஏய் நல்லா தாவு. அவ்வளோதான். இப்போ இங்கிட்டேருந்து பிஸ்டன் வைக்க ஆரம்பிச்சிடும். 1 2 3 4 5 6 அவ்வளோதான், முடிஞ்சு. 6 வச்சாச்சு. இப்போ 6 வச்சதுக்கப்புறம் இதில் ஒரு ஸ்டோன் கனெக்ட் பண்ணி இங்கேருந்து திரும்பியும் பிஸ்டன் நான் அது அப்சர்வ் வைக்கிறாப்புல இருக்கும். ஸ்டோனை வச்சு விட்ருவோம். வச்சாச்சு. இப்போ இங்கே இது மேலே அப்சர்வ் வைக்கணும். இருங்க அதையும் இப்போ காமிக்கிறேன். இப்போ அப்சர்வரை வச்சு ரெட் ஸ்டோன் கனெக்ட் பண்ணுறாப்புல தான் இருக்கும். தப்பாக வச்சுக்கிட்டேன். சரி, ஆரம்பமே அமக்கலமாக வைக்கிறேனே. எங்கடா வழி இல்லையே. அந்த அங்கிட்ட ஒரு சின்ன வழி இருக்குது. நல்ல வேலை ஏறணுமான்னு பார்த்தேன். சின்ன வழி வச்சுருக்கேன். இது மேலே போட்டு இதுலேருந்து எங்கே அப்சர்வர் இப்போ 1 2 3 4 5 6 முடிஞ்சு. இப்போ இதுக்கு அடுத்து ரெட் ஸ்டோன் மட்டும் கனெக்ட் பண்ணிட்டேன்னா இது ஓவர். எங்கள் வியூ நல்லா இருக்கான்னு இருங்க கைஸ், கண்டினியூ பண்ணுறேன் திரும்பவும். கைஸ் இப்போ நம்ம ரெட் ஸ்டோன் கனெக்ட் பண்ணணும். ரெட் ஸ்டோன் கனெக்ட் பண்ணிட்டோன்னா ஃபுல்லாக இப்போ இந்த ஃபார்ம் ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். அவ்வளோதான். இதுக்கு அடுத்து ஃபார்ம் ஃபுல்லாக ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும் ஆட்டோமேட்டிக்காக. வளர வெட்டிக்கிட்டே இருக்கும் இந்த எல்லா செடி எல்லாத்தையும் உங்களுக்கு. ஆனால் இது காமிக்க சுகர் கேன் வளர லேட் ஆகும்னு நினைக்கிறேன். அதனால் கடுப்பாகும். இருங்க, அவ்வளோதான், முடிஞ்சு கைஸ். இப்போ நான் ஃபுல்லாக கவர் பண்ணிவிட்டு நான் உங்களுக்குலாம் கண்டினியூ பண்ணுறேன். ஏன்னா லேட்டாகி தொலைஞ்சிரும். ஆமாம், இருங்க கைஸ். ஏன்னா ஸ்பீடு 2x ஸ்பீடு தான் போட்டிருக்கேன். இருங்க ஃபுல்லாக முடிச்சிடுறேன். ஆமாம், லேட் பண்ணுறதுக்கு கைஸ் ஃபுல்லாக முடிச்சிட்டேன். இதுக்கு அடுத்து இது வெட்டுறது மட்டும்தான் வேலை. ஆனால் இது வெட்டின உடனே இந்த இங்கே கீழே நம்ம ஹாப்பருக்கு வந்துடும். இங்கே கரெக்டாக 1 2 3 4 5 6 இருக்குது. 6 இருக்குது. ஆனால் வளரவே இல்லை, ரொம்ப லேட் ஆகுது. சரி இருங்க, இப்போ அடுத்து இங்கனக்குள்ளே தான் அடுத்த வேலையே பண்ணணும். இங்கனக்குள்ளே இருங்க. மொத்தமாக நான் ஃபுல்லாக என்னென்ன பண்ணணுமோன்னு ஐடியாவில் இருக்கேன். அதான் அந்த பேம்பு உடைப்போம். ஆனால் பேம்பு ஃபார்ம் பண்ணுறதுக்கு பேம்புலாம் தேடிக்கிட்டு இருக்க முடியாது. செஸ்ட்டில் போய்ட்டு இந்த பேம்பு எடுத்து எடுத்துக்கிறேன். பேம்பு எடுத்து உடச்சி எத்தனை வருது? 7 இருக்குது. 10 12 13 இன்னொன்று தண்ணிக்குள்ளே இருந்தா அங்கே ஒன்று இருக்குது. 14 இருக்குது. அந்த ஒரு பேம்பு மரத்தை உடச்சதுக்கே 14 கிடச்சிருக்கு. அப்போ எவ்வளோ இது? எப்பாடி அப்பா ஆசம். இருங்க அப்போ சைலண்ட்டாக ஏற மாட்டேங்கிற. ஏறுறா. ஐயப்பா, ஏறு. அவ்வளோதான், ஏறியாச்சு. எப்பாடி முடிஞ்சு கைஸ். இப்போ இங்கேக்குள்ளே நான் ஃபுல்லாக டேர்ட்டை வச்சு கவர் பண்ணிட்டு நான் கண்டினியூ பண்ணுறேன். ஏன்னா டேர்ட் நான் அந்த பெரிய பேஸ்லேருந்து எடுத்துகிட்டு வராப்பில் இருக்கும். இருங்க கைஸ், கண்டினியூ பண்ணுறேன். கைஸ் ஃபுல்லாக கவர் பண்ணிட்டேன். வெற்றிகரமாக ஃபுல்லாக கவர் பண்ணி அது ரெடியாக வச்சுருக்கேன். ஆமாம், எங்கேருந்து இவ்வளோ டேட் எடுத்தேன்னு பார்க்காதீங்க. நம்ம ஃபோர்த்து பார்த்தவங்களுக்கு தெரியும். நம்ம என்னதான் அதுக்குள்ளே நம்ம ஒரு பெரிய பேஸ் கட்டுறதுக்காக மைண்ட் பண்ணி வச்சுருந்தோம். அதுக்குள்ளே ஊறப்பட்ட டேர்ட்டு எல்லாமே கிடக்கு. இப்போ இங்கேக்குள்ளே சின்ன சின்ன வேலையை பார்க்க ஆரம்பிப்போம். இப்போ இங்கே தான் பேம்பு வைக்கணும். பேம்பு வச்சே ஆகணும் போல். கடுப்பாகுது. இருங்க, இந்த செஸ்ட்டு எடுத்துக்குவோம். செஸ்ட் இப்படி ஓரமாக வச்சுக்கோம். செஸ்ட்டு ஹாப்பரு எல்லாத்தையும் கொஞ்சம் கிட்ட வச்சுக்கிறேன். இன்வென்ட்ரி ஓப்பன் பண்ணிக்கிட்டே இருக்க முடியாது. இப்போ நம்ம கோபிள் ஸ்டோன் கரெக்டாக இது இப்படி வைக்க வேணாம், கொஞ்சம் ஒரு மாதிரி குழப்புது. இருங்க கரெக்டாக ஒரு லேஅவுட் மாதிரி ஐடியா பண்ணிக்கிறேன். இந்தா ஐடியா பண்ணியாச்சு. டேட்டா எடுக்க வேண்டியது. டேட்டா எடுத்து கரெக்டாக ஒரு லென்த்தாக வைக்கணும். 6 7 8 இப்படி வச்சுக்கிறேன். அப்படியே இருங்க, நான் இது மேலே ஏற்றிட்டுருக்கேன். இந்த ஏன்னா இந்த டேட்டை வச்சு டேட்டு மேலே வச்சு இங்கிட்ட ஏற்றி விட்ருக்கேன். இந்த கரெக்டாக உங்களுக்கு நான் காமிக்கிறேன். 6 இது இப்படி வச்சு ஏற்றிருக்கேன். இதில் 6 பிஸ்டனே அப்படியே தூக்கி வைக்கிறேன். உங்களுக்கு கொஞ்சம் குழப்புற மாதிரி இருக்கும். நான் உங்களுக்கு எப்படின்னு சொல்லிடுறேன். டேட்டை வச்சு டேட்டு மேலே டேட்டுக்கு பக்கத்தில் நான் 2 லேயர் ஏற்றி பிஸ்டன் வைக்கிறேன். 2 லேயரா? ஆமாம், இது ஒரு லேயர் இருக்குது. ஆனால் இன்னொரு லேயர் ஏற்றலாம்னு நினைக்கிறேன். இருங்க, இது இப்போ இங்கிட்ட ஒரு இது வச்சிடுறேன். டேட்டு இப்படி வச்சிடுறேன். ஏன்னா அது தண்ணி போகிறதுக்காக சும்மா செட் பண்ணி வச்சேன். இப்போ அங்கே இருங்க, பேம்பு ஃபிட் பண்ணுவோம். 6 பேம்பு தான் வைக்கணும். ஏன்னா 6 பிஸ்டன் தான் செஞ்சுருக்கேன். அப்புறம் அப்கிரேட் பண்ணிக்கோம். ஐயா அங்கே நெக்ஸ்ட்டாக இருக்குது, அதை பரம் பார்த்துக்கலாம்.
உடப்போம். ஏய் உடை லாகு வேறு ஆகுது, இது ஏன்னே தெரியல. பிஸ்டன் இப்படி வச்சுக்கோமா? இல்லை இன்னொரு ஹைட் ஏற்றிடும். பிஸ்டன் இன்னொரு ஹைட் ஏற்றினா தான் நல்லா கொஞ்சம் எப்படி சொல்ல எஃபிஷியன்சியாக ஒர்க் ஆகும். இன்னொரு ஹைட்டு ஏற்றி அது மேலே பிஸ்டன் வைக்கிறேன். இப்போ இதில் இப்படி வச்சு அங்கிட்ட போய் பிஸ்டன் வைப்போம். இதான் 1 2 3 4 5 6 அவ்வளோதான். இப்போ இங்கே 6 வச்சாச்சு. இப்போ இதுக்கு அடுத்து நம்ம அங்கே பண்ண மாதிரியே ரெட் ஸ்டோன்லாம் கனெக்ட் பண்ணணும். இப்போ இருங்க, இதை சுற்றி கவர் பண்ணுவோமா? இருங்க, சுற்றி கவர் பண்ணி தண்ணி ஊற்ற வேண்டியதான். இதுதான் ஃபஸ்ட்டு. இதை நம்ம இப்போ உடச்சிக்குவோம். டுக்குன்னு உடைக்க வேண்டியதே. உடச்சி சைடில் தண்ணி ஊற்றணும். எங்கே தண்ணி இருக்குது முன்னாடியே கவர் பண்ணிங்க. நான் எடுத்து கவர் பண்ணுற கச்சுக்கிறேன், ஏன்னா தண்ணி வெளியே வந்துடக்கூடாது. ஆமாம், இந்த இப்படி வந்தாச்சு கரெக்டாக. என்னடா இங்கே வந்து நிற்கிது, அப்போ எஜ்ஜில் நிற்குமோ? நின்றுச்சு. ஓகே. இப்போ இங்கே தூக்கி ஐயோ ஜஸ்ட் அங்கே வச்சுட்டேன். சரி இருங்க, இதை உடச்சிங்கன்னு வச்சுக்கிறேன். இதை உடப்போம். உடைய மாட்டேங்கிற கைஸ். போய் லைக் பண்ணாலும் லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணாலும் ஷேர் பண்ணிக்கோங்க. புதுசாக பார்க்கலாம் சப்ஸ்கிரைப் பட்டன் நம்பிக்கிட்டு பாருங்கள். ஆமாம், ஏன்னா கொஞ்சம் 100 சப்ஸ்கிரைபர் ரீச் ஆகணும், அதனால தான் ஆப்பரை கனெக்ட் பண்ணி விட்டுற வேண்டியதான். இப்போ அடுத்து அந்த தண்ணியிலேருந்து வர பொருள் தான் நம்மளுக்கு தான். இது என்ன ஒர்க் ஆகுதா இல்லையா? ஒரே ஒரு சுகர் கேன் மட்டும் வளர்ந்துருக்கு. விளங்கிரும் இது என்னைக்கு வளர்ந்து என்னைக்கு இதாகி. அப்பப்பப்பப்பா பெரிய ப்ராசஸ். ஆமாம். ஏய் ஐயா, இந்த பேம்புவை வேறு தூக்கி இங்கே வச்சு விட்டுறேன் அவசரத்தில். இருங்க கைஸ், நான் மொத்தமாக நான் வச்சு கவர் பண்ணுறப்ப கண்டினியூ பண்ணுறேன். கைஸ் உங்களுக்கு இதை காமிக்க வந்துட்டு இல்லை, இந்த அப்சர்வர் வைக்கணும். இந்த அப்சர்வர் வச்சு இந்த அப்சர்வருக்கு ரெட் ஸ்டோன் கனெக்ட் பண்ணணும். இந்த ரெட் ஸ்டோனை கரெக்டாக கனெக்ட் பண்ண வேண்டியதான். 1 2 3 4 5 ஐயோ 6வது கனெக்ட் ஆச்சு. 6 ரெட் ஸ்டோன் கனெக்ட் பண்ணியாச்சு. வெற்றிகரமாக கனெக்ட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ இதை ஃபுல்லாக கவர் பண்ணிட வேண்டியதுதான். இருங்க கைஸ், கவர் பண்ணிடுறேன். ஆமாம், லேட்டாகும் கைஸ். கவர் பண்ணிட்டேன். அங்கே உடைக்கிது பாருங்கள், பார்த்தீங்களா? இப்போ இந்த மாதிரி தான் கைஸ் உடைக்கும். இப்போ அங்கே அந்த அப்சர்வரில் டச் ஆன உடனே பொருளை உடச்சி கொண்டு வந்து இங்கே தண்ணியில் தள்ளி விடும். அந்த தண்ணியில் தள்ளி விடுறது நம்ம ஹாப்பரில் வரும். ஹாப்பரில் கனெக்ட் ஆகணும்னு நம்ம செஸ்ட்டில் கனெக்ட் பண்ணி வச்சுருக்கோம். செஸ்ட்டில் வந்து ஃபில் ஆயிரும். இந்த மாதிரி தான் இந்த ப்ராசஸ் ஒர்க் ஆகும். இங்கே பாருங்களேன், இது இந்த சின்ன செடி பண்ணுதுன்னு. இது ஒன்று வளர்ந்துருந்துச்சா, அடுத்து இப்போ 4வது ஒன்று வளர்ந்துருக்கு. இது வெறுப்பாகுது கைஸ். இந்த இது ஆமாம் முடியலை, வெறுப்பாகுது. 0லே இருக்குது, எதுவும் கலெக்ட் ஆகலை. ஆமாம், நான் இதோட ரிசல்ட்டை நான் உங்களுக்கு அடுத்த பார்ட்லேயே காமிக்கிறேன். ஆமாம், அவ்வளோதான் கைஸ். நான் இதோட முடிச்சிடுறேன். 2 இதுவும் கட்டியாச்சு வெற்றிகரமாக. ஸோ அவ்வளோதான், இதுக்கு மேலே எதுவும் இல்லை. இதுக்கு அடுத்து எதாவது கண்டென்ட் இருந்தால் நீங்களே சொல்லுங்கள். ஆமாம், முடிச்சுக்கிறேன் கைஸ். அவ்வளோதான் கைஸ். இது வரைக்கும் பார்த்தவங்களா ரொம்ப தேங்க்ஸ் கைஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸோ நான் அடுத்த பார்ட்டில் பார்ப்போம். அடுத்த பார்ட்டில் என்ன போடுறோம் நீங்கள் தான் சொல்லணும். நான் கேட்டிருந்தேன், ஸோ மறக்காமல் நீங்கள் சொல்லிடுங்க. அதுக்கப்புறம் என்னன்னு சொல்கிறது இல்லை, லைவ் போடுறதுக்கு கொஞ்சம் எனக்கு ரீச் பண்ண ஃபஸ்ட் 100 சப்ஸ்கிரைபர் தான் ரீச் பண்ண வச்சுருங்க. கொஞ்சம் என்னது என் ரெக்வஸ்ட் தான், கொஞ்சம் தயவு செஞ்சு ரீச் பண்ண வச்சுருங்க கைஸ். ஏன்னா 2 கண்டென்ட் யோசிச்சு வச்சுருக்கேன், அதனால தான் கைஸ். ஸோ அவ்வளோதான் கைஸ். இது வரைக்கும் பார்த்தாங்களா ரொம்ப தேங்க்ஸ் கைஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை கைஸ், பை. அடுத்த பார்ட்டில் பார்ப்போம் கைஸ். பை.